என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு பூண்டு மிளகு ரசம் பால் ஸ்ராவு வறுவல். பால் ஸ்ராவு மீன் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி அறுத்து எடுத்துட்டோம். அப்புறமா பூண்டும் மிளகும் தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக ரசத்துக்கு வைக்க போகிறோம். மிளகு, பூண்டு, வரமிளகாய், மல்லி, ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், புளி, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், உப்பு. மீன் வறுவலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய். ரசத்துக்கு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி, மிளகு, பூண்டு வந்து 5-6 தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். பூண்டு, ஜீரகம், ஒரு 2-3 வரமிளகாய், மஞ்சத்தூள், பச்சை மல்லி, கொஞ்சமாக கடுகு. இதில் சேர்த்து தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இது வந்து குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு கொடுக்குற ரசம். பச்சை மல்லி அதனால ரொம்ப நேரம் அரைக்கணும். பூண்டு, மிளகு, ஜீரகம், புளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். கடுகு வந்து கடைசியாக வச்சா போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். கடைசியாக கடுகு, நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த கல் கழுவின தண்ணியும் எடுத்துடலாம்.
மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மசாலாவே எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த மீனுக்கு பெரட்டி வச்சிடலாம். மசாலா வந்து பெரட்டி வச்சுட்டோம். பெஸ்ட்டை வந்து தாளித்து விட்டுடலாம். அரைச்செடுத்த மசாலா, கல் கழுவின தண்ணி இதில் சேர்த்து ரசத்துக்கும் கலக்கி வச்சிடலாம். நம்ம சாதா ரசம் மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரியே பண்ணக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இதோடவே தேவையான அளவு உப்பு, ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, பிரித்து வச்ச பூண்டு, அறுத்து வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகா கிள்ளி போட்டது, வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இந்த டைமில் கலக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து மல்லி இதெல்லாம் நல்லா கொதித்து வேகணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ரசம் வந்து கொதிக்கட்டும், மீன் வறுத்தரலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சூடாயிருச்சு. மீனை வறுத்து வச்சிடலாம். லெமன் போட்டால் வருவாது. ரசம் வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு ரசம் கொதிக்கிறக்க ஆரம்பித்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீனும் வறுபட்டுருச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கிற மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். ரசம் ஊற்றிடலாம்.